Tecno Camon 30 சீரிஸ்ல ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா Tecno Camon 30 பிரீமியம் 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாப் எண்டான ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பயங்கரமாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒர்த்தா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் ப்ராசஸர்லேருந்தே போகும். ப்ராசஸர்னு பார்க்குறப்ப MediaTek Dimensity 8200 அல்டிமேட் 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா Tecno Camon 30 ப்ரோலையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சேமான ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 10 லேயருக்கான கேமிங் கிரேட் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9 லேயரில் தான் கொடுத்துருந்தாங்க. இல்லை 10 லேயரில் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு MediaTekல டாப் எண்ட் ப்ராசஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கும் சரி அதர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் பிச்சு உதற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் OS பார்க்குறப்ப ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் இப்போ உள்ள வெர்ஷனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பங்கமான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட டிசைனை பற்றி பார்ப்போம். டிசைன் பார்க்குறப்ப யூனிபாடி ஏரோஸ்பேஸ் கிரேட் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம லுக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வருது. 3 ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டிசைனில் தான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. கிளாசிக் ஜூம் ரிங் டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸ்னு பார்க்குறப்ப 7.9 mm தான் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 210 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் 2 கலர் வேரியண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டு இருக்காங்க. IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் வரையும் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான லுக்கில் சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கேமராவை பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலில் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிபிள் கேமராவும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரான்னு பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் OIS சென்சாரில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் கேமராவில் சோனி IMX 890 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சோனி சென்சார் கேமரானா சொல்லவே வேணாம். தரமான ஒரு கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயின் கேமராவில் கொடுத்துருக்காங்க. சோனி இமேஜிங் சிப் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேமராவில் கொடுத்துருக்காங்க. கேமராக்கும் சரி வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கேமராவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்ப அதுவும் 50 மெகா பிக்சலில் டெலிஃபோட்டோகிராஃபி கேமரா பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. 3x ஆப்டிக்கல் ஜூம் வரையும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இந்த செகண்டரி கேமராவில் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரான்னு பார்க்குறப்ப 50 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 114 டிகிரியில் வரையும் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ 4K 60 ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல கேமரா குவாலிட்டி, தரமான ஒரு கேமரா குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இன்னும் கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் ஆட்டோ ஃபோக்கஸ் வைட் ஆங்கிள் கேமரா செல்ஃபி கேமராவாக கொடுத்துருக்காங்க. மொபைலில் உள்ள எல்லா கேமராவும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் தரமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராலையும் 4K 30 ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேமராக்கு தரமான ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேவை பற்றி பார்ப்போம். 6.77 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 1.5K ரெசல்யூஷனுங்கிறப்ப சொல்ல வேணாம், தாறுமாறான ஒரு ரெசல்யூஷன் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்குறப்போ 144 HZ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. உண்மையாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 1400 nits பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வெட் ஃபிங்கர் டச் ஆப்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் டிஸ்பிளே ஈரமாக இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வரையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்குங்கிறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரி பற்றி பார்ப்போம். பேட்டரின்னு பார்க்குறப்ப எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 70 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சேம் பார்த்தீங்கன்னா Tecno Camon 30 சீரிஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் 5000 mAh பேட்டரி அண்ட் 70 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் காமனாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் காட்டல. நெக்ஸ்ட் ஆடியோன்னு பார்க்குறப்ப டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துருச்சு. டால்பி அட்மோஸ் ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆடியோ பொறுத்தவரையும் நல்ல ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நெட்வொர்க் பார்க்குறப்ப 5G அவைலபிள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் லைட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சொன்னேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. ஸ்மார்ட் பிரீத்திங் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதுங்கிறதுக்கோ அண்ட் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்காக இந்த லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவும் செம்ம லுக்கில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க.
ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டோரேஜ் எப்படி பார்ப்போம். ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப வெறும் 12 ஜிபியில் மட்டும் தான் ரேம் கொடுக்குறாங்க. அண்ட் இன்டர்னலை பொறுத்தவரையும் 512 ஜிபியில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் உங்களுக்கு ரேம் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் ஹை எண்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ சிங்கிள் வேரியண்ட்டில் இந்த ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்னு பார்க்குறப்ப இன்னும் சொல்லலை. ஸோ எக்ஸ்பெக்டபிள் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 30,000 to 40,000 கொடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெக்னோ கேமான் 30 சீரியஸில் உள்ள 3 ஸ்மார்ட் ஃபோனும் பங்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது ஸ்மார்ட் ஃபோன்னு பார்க்குறப்ப டெக்னோ கேமான் 30. ஸோ இது 5Gயில் அதனால நான் அதை சொல்ல, பாக்கி 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோலாம் ஒன்றும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க பட்ஜெட் வேரியண்ட்டில். உங்கள் 3 ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பயங்கரமான ஸ்மார்ட் ஃபோனாக கொடுக்குறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்திலே லான்ச் பண்ண போகிறாங்க அமேசானில். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.